அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த குடியிருப்புகள், தெருக்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றிற்கு ஜாதி அடிப்படையிலான பெயர்கள் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்களை தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. இதனை நீக்குவதற்கு தமிழக அரசு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த உள்ளூர்கள் மற்றும் ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த கிராமப்புறங்கள், சாலைகள், நீர்நிலைகள் ஆகியவற்றில் இந்த ஜாதி பெயரை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பெயர்களை நீக்குவதற்கு பரிந்துரைத்தும், அதே நேரத்தில் அதனை நீக்கிவிட்டு அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதற்காக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் குழு அமைத்தும் அதற்கான அந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான பணிகளை வருகிற நவம்பர் 11ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான உத்தரவும் தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.